வீடியோக்குள்ள வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போகிற ஒரு டைரக்டர் நம்ம தமிழ் சினிமாவில் அவருக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை உருவாக்குனவர், ஒரு சிக்னேச்சர் ஸ்டைலோட படங்களை எடுக்கிறவர். அவர் தான் நம்ம வெற்றிமாறன் அவர்கள். அவருடைய படங்கள்னாலே ஒரு ரியலிஸ்டிக் ஸ்டோரி டெல்லிங் இருக்கும், ரா எமோஷன்ஸ் இருக்கும், அரசியல் பேசுவார், சமூக நீதி பேசுவார். ஒரு இயக்குனராக அவருடைய ஒவ்வொரு படமுமே ஒரு போல்டு ஸ்டேட்மெண்ட் தான். ஆனால் நம்ம ஒரு ஹானஸ்ட் அனலைசிஸ்க்கு வந்தால் அவர் எடுத்த எல்லா படமுமே மாஸ்டர் பீஸா, இல்லை ஒரு படத்துலேருந்து இன்னொரு படத்துக்கு ஒரு ப்ராக்ரஸ் இருக்கா? வாங்க வெற்றிமாறனின் சினிமாட்டிக் ஜேர்னரியை ஒஸ்ட்லேருந்து பெஸ்ட்டுக்கு ஒரு ரேங்கிங் போட்டு பார்ப்போம். இது ஒரு ஹானஸ்ட் ஒப்பீனியன். ஸோ உங்களோட ரேங்கிங் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டெய்லி போடக்கூடிய நம்ம வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க பெல் ஐக்கானையும் ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் 6வது இடத்துல இருக்கக்கூடிய திரைப்படம், அதாவது வெற்றிமாறனுடைய மற்ற திரைப்படங்களை ஒப்பிடும்போது 6th பிளேஸில் இருக்க திரைப்படம் 2007 வெளியான பொல்லாதவன் திரைப்படம் தான். இது வெற்றிமாறனுடைய முதல் படம். ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டருக்கு இது ஒரு பயங்கரமான ஸ்டார்ட். மாஸ் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ், எமோஷனல், ஆக்ஷன் இது எல்லாத்தையும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி எடுத்திருப்பாரு. ஒரு பைக் சுற்றி நடக்கிற கதைன்றனால யூத்துக்கு ரொம்பவே நல்லா கனெக்ட் ஆச்சு. தனுஷ், திவ்யா ஸ்பந்தனா நடிப்பு சூப்பராக இருந்துச்சு. ஜிவி பிரகாஷோட இசை இந்த படத்துக்கு ரொம்பவே ஒரு பெரிய பலம்னே சொல்லலாம். குறிப்பாக அந்த எங்கேயுமே போதும் சாங்லாம் ஒரு வைப்பான சாங் தான். இது எல்லாமே ஓகே தான். ஆனால் வெற்றிமாறனோட மற்ற திரைப்படங்களை ஒப்பிடும்போது வில்லன் போர்ஷன்ஸ் இந்த திரைப்படத்தில் கொஞ்சம் வீக்காக இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் கிளைமேக்ஸில் என்ன நடக்க போகுதுன்றதும் கொஞ்சம் ப்ரெடிக்டபிளாக தான் இருந்தது. ஒரு இயக்குனராக ஆரம்ப கட்டத்தில் கமர்ஷியல் சாய்ஸ் எடுத்ததில் தப்பே கிடையாது. இந்த ஒரு திரைப்படமும் வெற்றிமாறன் அவர்களுக்கு ஒரு நல்ல ஓப்பனிங்கை கொடுத்துருந்துச்சு. ஆனால் இதுக்கப்புறமா வந்த வெற்றிமாறனுடைய திரைப்படங்களோட ஒப்பிடும்போது இந்த ஒரு திரைப்படம் ஒரு சுமாரான வெற்றி திரைப்படம்னு தான் சொல்லணும். நம்ம லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்கக்கூடிய திரைப்படம் 2015 வெளியான விசாரணை திரைப்படம் தான். இந்த ஒரு திரைப்படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் வெற்றிமாறனுடைய கரேஜை பாராட்டாம இருக்கவே முடியாது. இந்த ஒரு திரைப்படம் ஒரு ப்ரூட்டல் ரியலிசமோட அடி மனசுல தாக்கத்தை ஏற்படுத்தின திரைப்படம். இந்த ஒரு திரைப்படம் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்டது. போலீஸ் புரூட்டாலிட்டியை எந்த விதமான சமரசமுமே இல்லாம பதிவு பண்ணியிருப்பாரு இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள். போலீஸ் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய ஓட்டைகள்ல சாதாரண மக்கள் எப்படி வந்து சிக்கிக்கிறாங்கன்றத அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருப்பாரு. ஆனா இந்த திரைப்படத்தோட ஸ்கிரீன் பிளே ஒரு நார்மல் ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் ஸ்லோவா, ரொம்ப ராவா, சில சமயங்களில் டஃபா கூட இருக்கலாம். ஆனால் இது ஒரு மஸ்ட் வாட்சபிள் திரைப்படம் தான். ஆனால் இட்ஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன்னு சொல்லலாம். உங்களுக்கு ஒரு டார்க் இன்டென்ஸ் சினிமா பார்க்கணும்னா விசாரணை ஒரு பெஸ்ட் சாய்ஸ். நம்ம லிஸ்ட்ல 4வது இருக்கக்கூடிய திரைப்படம் 2023 வெளியான விடுதலை பார்ட் 1 தான். இந்த ஒரு திரைப்படம் வெற்றிமாறனுடைய ஒரு முக்கியமான புது முயற்சியினுடைய தொடக்கம்னே சொல்லலாம். டெக்னிக்கலா இந்த ஒரு திரைப்படம் ரொம்பவே ஸ்ட்ராங். ஒளிப்பதிவு, இசை, சவுண்ட் டிசைன் எல்லாமே இந்த ஒரு திரைப்படத்துக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுத்துச்சு. இந்த திரைப்படத்துல சூரியோட பெர்ஃபார்மன்ஸ் வாட்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அவரோட கெரியர் பெஸ்ட்னே இந்த திரைப்படத்தை சொல்லலாம். ஒரு கம்ப்ளீட்டான புது சூரிய நாம பார்த்தோம். இந்த திரைப்படத்துல அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீக்வன்ஸ், காட்டு பகுதின்னு படம் முழுக்க ஒரு டென்ஷன் இருக்கும். அந்த டென்ஷன் அண்ட் கியூரியாசிட்டியை அப்படியே கண்டினியூ பண்ற மாதிரி பார்ட் 2லையும் ரொம்பவே நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாரு. ஆனா பார்ட் 2 வந்து பார்ட் 1 அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். நம்ம லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்கக்கூடியது ஒரு கல்ட் கிளாசிக், ஒரு ரா கேங்ஸ்டர் திரைப்படமான 2018 வெளியான வடசென்னை திரைப்படம் தான். இந்த ஒரு திரைப்படத்துல வெற்றிமாறனுடைய டீடைலிங் வேற லெவல்ல இருக்கும். வடசென்னை பகுதியோட கலாச்சாரம், அரசியல், அங்க இருக்கிற மக்களோட வாழ்க்கை இது எல்லாமே ரொம்பவே டீடைலிங்கா, ஆத்தென்டிக்கா காட்டியிருப்பாரு. படத்தோட டைம்லைன் கொஞ்சம் நான் லீனியரா இருக்கும். ஃபிளாஷ்பேக்ஸ், ஃபிளாஷ் ஃபார்வர்ட்ஸ்னு மாறி மாறி வரும். இது ஒரு பிரில்லியன்ஸ்னே சொல்லலாம். ஒவ்வொரு கேரக்டரும் அவங்களோட ஆர்க்கும் ரொம்பவே அருமையா இருக்கும். தனுஷ், அமீர், சமுத்திரக்கனி, ஆண்ட்ரியா, ஐஸ்வர்யா ராஜேஷ்னு எல்லாருமே அவங்களுடைய ஒர்க்கை ரொம்பவே பிரமாதமா பண்ணியிருப்பாங்க. ஆனா இந்த நான் லீனியர் நெரேட்டிவ் வந்து ஒரு சில ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனை ஏற்படுத்தலாம். ஏன்னா கதை முன்னாலையும் பின்னாலையும் போறப்போ ரொம்பவே கவனமா பார்க்கணும். இப்போ வடசென்னை பார்ட் 2க்கு தான் தனுஷ் அண்ட் வெற்றிமாறனுடைய ஃபேன்ஸும் ஆடியன்ஸும் ரொம்பவே வெயிட்டிங்ல இருக்காங்க. இந்த படத்துடைய பார்ட் 2 வந்தாதான் இந்த படத்துக்கான ஒரு முழுமை கிடைக்கும். ஆனா இப்போ வர இது ஒரு முழுமை அடையாத திரைப்படமா இருந்தாலும் கூட இது ஒரு கல்ட் கிளாசிக் தான். இதுதான் வெற்றிமாறனுடைய சிக்னேச்சருக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நம்ம லிஸ்ட்ல 2வது இடத்துல இருக்கக்கூடிய திரைப்படம் பல தேசிய விருதுகளை அள்ளி குவிச்ச வெற்றிமாறனுடைய மாஸ்டர் பீஸ் திரைப்படங்கள்ல ஒன்னான 2011 வெளியான ஆடுகளம் திரைப்படம் தான். இந்த ஒரு திரைப்படம் வெறும் சேவல் சண்டையை பத்தி மட்டும் பேசக்கூடிய ஒரு திரைப்படம் இல்ல. ஒரு சக மனிதனுடைய அகங்காரம், ஈகோ, அன்பு, துரோகம் இது எல்லாத்தையும் பத்தி பேசக்கூடிய ஒரு திரைப்படம் தான் இது. தனுஷ்க்கு இந்த ஒரு திரைப்படம் கரியர் டிஃபைனிங் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம். இந்த திரைப்படத்துல அந்த கருப்பு அப்படிங்கிற கேரக்டர்ல அவ்வளோ இயல்பா நடிச்சிருப்பாரு. இந்த ஒரு திரைப்படம் வந்து எப்படி ஒரு சேவல் சண்டையில ஆரம்பிச்சு குருவுக்கும் சேடனுக்கும் இடையில இருக்கிற
ஈகோ கிளாஷாக மாறுதுன்னு காட்டின விதம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கதை சொல்கிற விதம் ரொம்பவே பேலன்ஸாக இருக்கும். அப்புறம் முக்கியமாக எமோஷனல் வெயிட் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த திரைப்படத்தில் இசை, ஒளிப்பதிவு, எடிட்டிங்னு எல்லாமே அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். மதுரையை பின்னணியாக கொண்ட இந்த திரைப்படம் அங்கே இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை முறையை அப்பட்டமாக காட்டியிருப்பாரு நம்ம வெற்றிமாறன் அவர்கள். ஒரு படத்தினுடைய அத்தனை டெக்னிக்கல் அண்ட் எமோஷனல் சைட்ஸும் கச்சிதமாக அமைஞ்ச ஒரு திரைப்படம் தான் இது. அதனால தான் இந்த திரைப்படம் நம்ம லிஸ்ட்டில் 2வது இடத்துல இருக்குது. இப்போ நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1ல் இருக்குது வெற்றிமாறனோட சினிமாட்டிக் ஜர்னியில் ஒரு உச்சம் தொட்ட திரைப்படம், வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படமான 2019 வெளியான அசுரன் திரைப்படம் தான். இந்த ஒரு திரைப்படம் வந்து வெற்றிமாறனுடைய மோஸ்ட் கமர்ஷியலி சக்சஸ்ஃபுல் அண்ட் சோஷியலி பவர்ஃபுல் திரைப்படமும் கூட. ஒரு அப்பாக்கும் மகனுக்கும் இடையில இருக்கிற பந்தம், சாதிய வன்முறை, நில உரிமை, கல்வி, இது எல்லாத்தையும் ரொம்பவே ஆழமா பதிவு பண்ணியிருப்பாரு நம்ம இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள். இந்த ஒரு திரைப்படத்துல தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கும். ஒரு வயசான தோற்றத்திலையும் இளமையான காலத்திலையும் அவர் வெளிப்படுத்தின நடிப்பு உண்மையிலேயே நேஷனல் அவார்டுக்கு ஒர்த்தானது. படத்தோட கிளைமேக்ஸ் ஃபைட்டும் அதுக்கப்புறமா கோர்ட்டுக்கு வெளியே நின்று தனுஷ் பேசுற அந்த 4 லைன் டயலாக் தான் படத்தோட பீக்னே சொல்லலாம். நம்ம கிட்ட காடு இருந்தா எடுத்துக்கிடுவானுவ, ரூவா இருந்தா புடிங்கிடுவானுவ. ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். நீ அவனோட எதிர்த்து ஜெயிக்கணும்னு நினைச்சீன்னா படி, நல்லா படிச்சு ஒரு அதிகாரத்துல போய் உக்காரு. ஆனா அதிகாரத்துக்கு வந்தப்புறம் அவனுங்க நமக்கு பண்றத நீ எவனுக்கும் பண்ணாம இரு. பகையை வளர்க்கறத விட அதை கடக்கிறது தான் முக்கியம். ஒரே மண்ணில் பிறக்கிறோம், ஒரே மொழி பேசுதோம், இது ஒண்ணு போததா எல்லாரும் சேர்றதுக்கு. வெற்றிமாறனுடைய கதை சொல்லும் திறமை, சமூக அக்கறை, மாஸ் எலிமெண்ட்ஸ், எமோஷனல் கனெக்ட், இது எல்லாமே அசுரன்ல பெர்ஃபெக்டா அமைஞ்சிருக்கும். அதனாலதான் அசுரன் திரைப்படம் நம்ம லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்கு. ஃபைனலா வெற்றிமாறன் அவர்கள் ஒரு டைரக்டர் மட்டும் இல்ல, அவர் ஒரு சினிமேட்டிக் வாய்ஸும் கூட. அவருடைய ஒவ்வொரு திரைப்படங்களும் சமூகத்துல நம்ம கண்டுக்காத சில நிதர்சனமான உண்மைகளை பத்தி பேசும். வெற்றிமாறன் அவர்களுடைய படங்கள்ல ஒரு நேட்டிவிட்டி இருக்கும், ஒரு கிராமத்து வாசம் இருக்கும், அதே சமயத்துல ஒரு உலகளாவிய செய்தியும் இருக்கும். நம்ம இப்ப பார்த்த இந்த 6 திரைப்படங்களுடைய ரேங்கிங்கும் ஒரு ஹானஸ்ட் அனாலிசிஸ் தான். ஒவ்வொரு படமும் ஒரு குறிப்பிட்ட ஜேனர்ல ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு எடுக்கப்பட்டது தான். ஸோ எல்லா படங்களுமே ஒரு விதத்தில் முக்கியமானது தான். அப்புறம் முக்கியமா இது என்னுடைய பர்சனல் ரேங்கிங் மட்டும் தான். இப்போ நீங்க கமெண்ட்ஸ்ல உங்களுடைய ஃபேவரட் வெற்றிமாறன் திரைப்படம் எதுன்னு, வெற்றிமாறனுடைய திரைப்படங்கள்ல உங்களுடைய ரேங்கிங் என்ன அப்படின்றதையும் சொல்லுங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் டெய்லி போடக்கூடிய நம்ம வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க பெல் ஐக்கானையும் ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க.